ஆக்டர் தனுஷ் நடிச்ச குபேரா ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டரில் தெலுங்கு லீடிங் ஆக்டர் நாகார்ஜுனா வந்து நடிச்சிருக்காரு. தனுஷ்க்கு பேரா ராஷ்மிகா வந்து நடிச்சிருக்காங்க. சார் ஃபிலிம்க்கு அப்புறம் தனுஷோட செகண்ட் தெலுங்கு ஃபிலிம் தான் குபேரா. இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிலிமில் தனுஷ் வந்து பெக்ரா வந்து நடிச்சிருக்காரு. இனிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து 3 hours 15 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 3 hours 2 minutes வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நல்ல எமோஷனல் ட்ராமாவாக இருக்குது. தனுஷ் இந்த ஃபிலிமில் செம சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த ஃபிலிம் ஈவன் ஃபர்தர் இன்னும் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து ஃபர்தராக வந்து ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து எந்த ஆக்டருமே வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சர்ப்ரைசிங் அண்ட் அமேசிங்காக இருக்குது. எக்ஸலண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். விஷுவல்ஸ் எல்லாமே ஃபிலிமை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கு. ஸோ என்னதான் வந்து இந்த ஃபிலிமோட லெங்க் வந்து அதிகமாக இருந்தாலுமே இந்த ஃபிலிமை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. குபேரா ஃபிலிமில் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபிலிம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video.